லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? ஒரு பைக்கர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறாரு, ஒரு கார் மேலே ஹிட் ஆகி ஆக்சிடென்ட் ஏற்படுது, பைக்கர் சிவியராக இன்ஜுரி ஆகிடுறாரு. இப்போது அவரால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது சட்டப்படி தவறு. செக்ஷன் 3 and 181 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இதை பற்றி பேசுது. இதுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் அபராதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் லைசன்ஸ் இல்லாதது மட்டும் காரணத்தை காட்டி அவருக்கு ஏற்பட்ட பர்சனல் இன்ஜுரிக்கான காம்பன்சேஷனை கிளைம் பண்ணுறதை வந்து தடுக்க முடியாதுங்க. விச் மீன்ஸ் அவரால் கண்டிப்பாக காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியுங்க. அந்த பைக்கரோட இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு லைசன்ஸ் இல்லாததை காட்டி காம்பன்சேஷனை வந்து டினை பண்ணாலும் இவர் மேலே மோதின கார் கம்பெனியோட இன்சூரன்ஸை வச்சு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூலயமா காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டோட ஃபால்ட் வந்து அந்த கார் மேலே இருக்கணும், இவர் மேலே இருக்கக்கூடாது. நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி விசஸ் ஸ்வரான் சிங் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வெறும் லைசன்ஸ் இல்லாத காரணத்தை காட்டி காம்பன்சேஷனை வந்து நீங்கள் வந்து டினை பண்ண முடியாது அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 பேருக்குமே இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த கார் மேலே தவறு இருக்கிற பட்சத்தில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபுனல் முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் அந்த ஆப்போசிட் பார்ட்டிகிட்டேருந்து காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணி வாங்க முடியுங்க. ஸோ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது இல்லீகல் தான். ஆனால் அதை மட்டும் காரணத்தை காட்டி உங்களுக்கு ஏற்பட்ட இன்ஜுரிக்கான கிடைக்கக்கூடிய ஜஸ்டிஸை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நோ த லா அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ரைட்ஸ்.